ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போ நம்ம சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். புதிய கண்டுபிடிப்புகள், இப்போ குழந்தையின்மை, ரீப்ரொடக்டிவ் மெடிசன், இந்த விஷயங்களில் புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய வந்திருக்கு. பல ஆராய்ச்சிகளில் பல்வேறு புதிய செய்திகளும் வந்திருக்கு. இன்ஃபர்டிலிட்டி பற்றி நம்ம பேசும்போது பல ஆச்சரியமான தகவல்கள் என்னென்னா, கல்ச்சுரல் தீர்வுகள், இந்த பிரச்சனைக்கு சொசைட்டி கொடுக்கக்கூடிய தீர்வுகள், மருத்துவ தீர்வுகள், அதே மாதிரி ரிலீஜியஸ் வைஸாக ரிலீஜியன் மதம் கொடுக்கக்கூடிய தீர்வு அப்படின்னு பிரிக்கிறாங்க. கல்ச்சுரல் தீர்வுகள் அப்படின்னா அந்த சொசைட்டியினுடைய தீர்வு அப்படின்றது ரொம்ப வினோதமானது. உலகத்தில் பல இடங்களில் இப்போ இல்லாட்டியும் ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பு முக்கியமாக குழந்தையின்மைக்கு முக்கியமான தீர்வு டைவர்ஸ் மாதிரி இருந்தது. அதே மாதிரி அடாப்டிங் எ சைல்டு, ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறது. அதே மாதிரி பலதார மனமும் இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா பலதார மனம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா இன்னொரு அண்ணன் தம்பிகள்கிட்டருந்து குழந்தையை தத்தெடுத்துக்கிறது. இது போல் பல கல்ச்சுரல் ரெமிடிஸ்ன்னு இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரிலீஜியஸ் ரெமிடிஸ், ஒரு மதம் சார்ந்த தீர்வுகள் என்னென்னா, யாத்திரை போகிறது, கடவுளுக்காக வேண்டிக்கிறது, காணிக்கை செலுத்துறது, இந்த மாதிரி. மெடிக்கல் தீர்வு அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப இல்லை. ஏன்னா இதை பற்றிய தெளிவான ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இருந்தது. 1972 பிறகு 78 முதல் குழந்தை லூயிஸ் ப்ரௌன் பிறந்த பிறகு தான் பல்வேறு மாற்றங்கள் ஒரு பாய்ச்சலில் குழந்தையின்மைக்கான தீர்வு என்பது விஞ்ஞானபூர்வமாக போச்சு. குழந்தையின்மை அப்படின்னா என்னன்னு இதில் பார்ப்போம். இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஒரு வருடம் நீங்கள் இடைவிடாது காண்டம் போன்ற இல்லை கான்ட்ராசெப்ஷன் எதுவும் இல்லாமல் தடுப்பு முறைகள் உபயோகப்படுத்தாமல் செக்ஸ் பண்ணியும் குழந்தை பிறக்கலைன்னா அதை குழந்தையின்மைன்றோம். அதில் ப்ரைமரி செகண்டரின்றாங்க. முதன்மையான இன்ஃபர்டிலிட்டின்றது எப்போதுமே கருத்தரிக்காமல் இருக்கிறது. செகண்டரின்றது முதல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அல்லது கருத்தரித்து அபார்ஷன் ஆகி 2வது முறை கருத்தரிக்காமல் இருக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சார் பெரியசாமி. பெரியசாமி, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், இப்போ குடும்பத்தில் இருக்கிற டைமில் சார், அதாவது என்னுடைய உறுப்புகள் எப்பயும் நான் சின்ன வயதுலேருந்தே சின்னதாக சார் இருக்குது. மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரி. ஆனால் அவங்களோட இருக்கக்குள்ள சார் ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்க முடியுது. சரிங்க. குழந்தை இருக்க முடியாது சார். உடனே வெந்து வெளியேறணுன்னே உறுப்பு சின்னதாகிடுது. விந்து வெளியேன பிறகு உங்களுக்கு உறுப்பு சின்னதாகிறது இயல்பானது தாங்க. நீங்கள் விந்து வெளியாகிற நேரத்தை அதிகப்படுத்தலாம். எப்படி சார்? விந்து வெளியாகாமல் இருக்கிறத நீங்கள் அதிகப்படுத்தலாம். முதல்ல உங்கள் மனைவியை தூண்டுங்க. அதுவே ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் மனைவியை தூண்டலாம், செக்ஸே பண்ணாமல். சரிங்க. நாக்கு வச்சு அவங்க கிளைட்டோரஸை தூண்டலாம், மார்பகங்களை தூண்டலாம். அவங்க உச்சகட்டம் அடைந்து போதும்னு சொன்ன பிறகு நீங்கள் உங்கள் செக்ஸை ஆரம்பிக்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் தூண்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் விந்து வந்தாலும் ஏற்கனவே 40 நிமிடம் ஆயிடுச்சின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் எடுத்தவுடனே செக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் விந்து வரத்தான் செய்யும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? டாக்டர், நான் பூந்தமல்லியிலேருந்து குமார் பேசுகிறேன். குமார், சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு யூரின் கொஞ்சம் சரியாக வர மாட்டேங்குது டாக்டர். எனக்கு காலைல போனோன்னா நான் ஈவினிங் தான் போகிறேன். தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க டே ஃபுல்லாக? டே ஃபுல்லாக தண்ணி ஒரு 2 லிட்டர்ஸ்க்குள்ளே தான் டாக்டர் குடிப்பேன். நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடித்து நிறைய யூரின் போய்கிட்டே இருக்கணுங்க. அதுவும் அதனால எந்த பிரச்சனையும் வராது இல்லை டாக்டர்? எதனால பிரச்சனை வரும்? இல்லை, யூரின் சரியாக வராதனால. சரியாக வராது இல்லைங்க. நீங்கள் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் எப்படி யூரின் வரும்? சரி. அதாவதுங்க, யூரின் நீங்கள் தண்ணி குடிக்காமல் யூரின் போனால் உங்கள் உடம்புல இருக்கிற வாட்டர்லாம் போயிடும். அது நீரிழிவு நோய் போன்ற சில நோய்களில் வரும். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்கிற நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்னு ஒரு நோய் இருக்குது.
அது ரொம்ப ஆபத்தான நோய். அது வந்து நீங்கள் தண்ணி குடிக்காமலே யூரின் நிறைய போயிட்டு இருந்ததுன்னா உங்கள் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போய் வேறு நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுவும் வயதானவர்கள் முக்கியமாக யூரின் நிறைய போய்கிட்டு இருக்கணும், தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அவர்கள் யூரின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வர அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் ஆக விடாதீங்க. வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க. காலையில் எந்திரிச்சோடனே நல்லா தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா காலையில் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னா காலையில் 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. இடையில ஒரு 7 மணி நேரம் தண்ணி இல்லை. இந்த நேரத்தில் யூரின் வந்திருக்கும், யூரின் போயிட்டு உடனே நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா பிளட் இப்போ கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கான்சன்ட்ரேட் ஆகக்கூடாது. யூரினை பொறுத்த வரைக்கும் யூரின் கான்சன்ட்ரேட்டாக நிறைய வெளியே வந்தோடனே பிளட்டும் கான்சன்ட்ரேட் ஆகிடும். பிளட்டில் இருந்த வாட்டர்லாம் வெளியே வர அதனால் காலையில் எந்திரிச்சோடனே வயதானவர்கள் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். வயதானவர்கள் தண்ணி கையில் எப்போயும் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் தண்ணி குடிச்சு நிறைய யூரின் போயிட்டுருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லோட எல்லோவாக டார்க் யூரினாக வராமல் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக பாடியை மெயின்டைன் பண்ண உபயோகமாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நாங்கள் மார்த்தாண்டத்துலேருந்து கவிதா பேசுகிறோம். கவிதா சொல்லுங்கள் மேடம். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ மேரேஜ் ஆனா 2வது மாசத்துலேயே கன்சீவ் ஆனோம். வெரி குட். அப்புறம் வந்து குழந்தை வந்து வயத்துல இருந்தே இறந்து தான் பிறந்துச்சு. எத்தனை மாதத்துல இறந்ததுங்க? இல்லை, லாஸ்ட் டேட்டு தந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி துடிப்பு இல்லை அப்படின்னு போனப்போ குழந்தை வயத்துல இருந்தே இறந்துதான். நீங்கள் துடிப்பு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமா, அந்த 8வது அது குறைஞ்ச உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். கொஞ்சம் குறைய ஆரம்பித்த உடனே போகணுங்க. ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா குழந்தை இறந்து போயிடும். இல்லை, நாங்கள் வந்து 8வது மாசத்துலேருந்தே துடிப்பு கம்மியாக இருக்குன்னு போயிட்டு தான் வந்தோம். அப்புறம் வந்து 8வது மாதம் வந்து ஸ்கேன் பண்ணப்போ குழந்தை வந்து 2 கிலோ வெயிட் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 15 நாள் கழிஞ்சிருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப 15 நாளைக்கு அப்புறம் வந்து குழந்தையோட துடிப்பு கம்மியாக இருந்துச்சு. திரும்பவும் நாங்கள் அப்போ போனோம். அந்த டைம்லேயும் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து குழந்தை இறந்தப்போ வந்து 3.25 கிலோ இருந்துச்சு குழந்தை. அந்த டைமில் தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்திருக்காங்க. 1 மாதம் ஆச்சு, ஒன்றும் இதான மாதிரி இல்லை. அதான் இனி எங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகுமா என்ன? 1 இயர் நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. அதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு 1 வருடம் நீங்கள் இடையராது திரும்ப செக்ஸ் வச்சும் கன்சீவ் ஆகலைன்னா தான் கவலைப்படணும். இப்போ கணவர் வந்தே 1 மாதம்தான் ஆகுது. 1 மாதத்தில் கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 11%, 12% தான் இருக்கும். நீங்கள் உடனே முழுமையாக கருத்தரிச்சிருவோன்னு நம்ப வேண்டாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒன்றா வாழுங்க. தொடர்ந்து தாம்பத்திய உறவு வச்சுக்கோங்க 1 வருடம். அதில் குழந்தை பிறக்கலைன்னா தான் படத்தில் பார்க்குறீங்க சப்ஃபர்டிலிட்டி ஆர் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 இயர் நார்மல். இந்த படம் மறுபடியும் பாருங்கள். ப்ரெக்னென்சி 1 வருடம் நீங்கள் செக்ஸ் பண்ணியும் கிடைக்கலன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அதை சொல்லவே முடியாது. ஹலோ. ஹலோ சார். வாங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? விழுப்புரம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்க? சத்யா சார். சத்யா சொல்லுங்கள். மேரேஜ் ஆச்சு சார். வெரி நைஸ். சொல்லுங்கள். மேரேஜ் ஆகிட்டு 2 பசங்க இருக்கு. வெரி குட். சொல்லுங்கள். இப்போ எங்கள் ஒய்ஃப் என்னால் திருப்தி பண்ண முடியல சார். என்ன பிரச்சனை? அவங்க என்ன சொல்கிறாங்க ஒய்ஃபு? எதுவும் இல்லை சார், எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு, உடனே வச்ச உடனே வந்துடுது. சரிங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்குவீஸ் பண்ணுறது அந்த டெக்னிக்கெலாம் நாங்கள் சொல்கிறோமே, ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எப்படி சார்? ஆணூர் இப்போ விந்து வரும் அப்படின்னு ஃபீலிங் வந்தவுடனே ஸ்குவீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, அப்படியே பண்ணல சார்.
விந்து சீக்கிரம் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கான சில முறைகள்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணலை? இன்னும் இல்லை சார், எதுவும் செய்யலை. சரிங்க. நீங்கள் விந்து வரும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா ஆணுறுப்புடைய முனையை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். 1 நிமிஷம் செக்ஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. திரும்ப நீங்கள் 1 நிமிஷம் கழிச்சு செக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் விந்து ஆணுறுப்புடைய முனையை ஸ்குவீஸ் பண்ணணுங்க. மறுபடியும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் செக்ஸ் பண்ணாமல். அப்புறம் மறுபடியும் செக்ஸ் பண்ணுங்கள். விந்து வரும்னு ஃபீல் பண்ணும்போது மறுபடியும் நிறுத்துங்க. இப்படி பிரேக் பண்ணி செக்ஸ் பண்ணலாம். இப்படி பண்ணலாம். இதை தவிர நீங்கள் ஆணுறுப்பை சுற்றியுள்ள தசைகளை சுருக்கி விரிக்கலாம். வஜ்ரோலி முத்ரான்னு யோகாசனங்களில் பேர், அல்லது கிகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் சரிப்படலை, எனக்கு அதெல்லாம் சரியாக வரலைன்னா நல்ல அற்புதமான மருந்துகள் இருக்குது. டெபாக்சிட்டின் என்ற பேரில் இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மருந்து இந்தியாவில் முழுமையாக கிடைக்குது. ஆனால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் அதை சாப்பிட்ணும். மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம். நீண்ட நேரம் நீங்கள் செக்ஸ் பண்ண முடியும். டோஸை டாக்டர்களும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை, தொடர்ந்து நீண்ட நாள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். சரி, இப்போது பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இந்த விந்து எப்படி ஒரு கருத்தரிப்புக்கு உதவுது அப்படின்றதும், விந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு விந்து தாம்பத்திய உறவில் கருவை நோக்கி எப்படி போகுது கர்ப்பப்பைக்குள்ளன்றதை அந்த படத்தில் பார்க்குறீங்க நீங்கள். கோடிக்கணக்கில் விந்து இருக்கும். 1 ml திரவத்தில் கோடிக்கணக்கில் இருக்கும். இப்போ விந்து கருக்குழாய் வழியாக இந்த விந்து போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நடுவில் குளோபு மாதிரி இருக்கிறது கருமுட்டை, சினை முட்டை. இதை விந்து துளைத்து கொண்டு ஒரு விந்து துளைத்து உள்ளே போகும். கருவோட விந்தணுவை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா சூரியனோட பூமியை ஒப்பிடுற மாதிரி மிக பிரம்மாண்டமான பெரிய அளவில் கரு இருக்கும். கரு குழாய் வழியாக விந்து போகிறத பார்க்குறீங்க. ஒரு தனிப்பட்ட விந்து 3 டைமென்ஷனில் பார்க்குறோம். விந்து கருமுட்டை அருகில் அது உட்புகுந்து போகிறத பார்க்குறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்குமாருங்க சார். ராஜ்குமார் சொல்லுங்கள். இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடிங்க சார். சொல்லுங்கள். இது மாதிரி மோட்டரில் வெயிட் சீக்கிங் அடியாகி போச்சுங்க சார். ஆணுறுப்புலைங்க சார். அப்புறம் தொடை இருக்கிற தோல் எடுத்து சர்ஜரி பண்ணிக்குதுங்க சார். சரி. இப்போ மேரேஜ் இப்போ 6 செக்அப் போய் எல்லாம் நார்மல் வந்துருச்சுங்க சார். சரிங்க. இப்போ நீங்கள் அடுத்த மாதம் மேரேஜுங்க. வெரி குட், சொல்லுங்கள். தோல் அது இருக்கலாங்க. ஒரு தோல் எடுத்து கிராஃப்டிங் வைக்கும்போது நார்மல் நரம்பு எல்லாம் ரொம்ப இருக்கிறது கட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னென்னா இரத்த குழாய்கள் மட்டும் நன்றாக இருக்கிற மாதிரி பார்த்துருவாங்க. அப்போ தான் அது உயிரோட அந்த தோல் இருக்கும். நரம்புகள் எல்லாம் கட்டாக இருக்கும். எல்லாமே சரியாக இணைஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சென்சேஷன் கம்மியாக இருக்கிறது இயல்பானது. சரி சார். இது நார்மலாக வளருங்களா சார்? பின்னாடிங்க சார். எது ஆணுறுப்பு எது வளருமான்னு கேட்குறீங்க? இந்த தோல் தான் வச்ச தோல்வி சார். இல்லைங்க, அது உங்களுக்கு இப்போ ஆறிடும். புண்ணு ஆறிடுச்சு இல்லையா? இப்போ 4 வருஷம் நார்மல் டாக்டர் கல்யாணம். அப்புறம் என்ன, நீங்கள் அது வளர்றதுக்குலாம் இல்லை, அவ்வளோதான். நார்மல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். தோல் ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் வராது, நார்மல். நன்றி. நன்றி. ஸோ இப்போ கருத்தரிக்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், திருப்பூர்லேருந்து சார். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? சரவணங்க. சொல்லுங்கள் சரவணன். சார், எனக்கு 2 வருஷம் இன்னும் குழந்தை இல்லைங்க. சரி. அதனால் சார் எதனால சார் இந்த டவுட்னு கேட்கலாம் தான். இப்போது அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உலகத்தில் 17 கோடி பேர், தோராயமாக 17 கோடி பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க உலகம் முழுவதும். குழந்தை இல்லாததுக்கு என்னென்ன காரணங்கள், இந்த படம் பாருங்கள்.
என்னென்ன காரணங்கள்? ஒன்று வந்து ஒரு ஹெல்த்தியான நார்மல் உறுப்புகள் இருக்கணும். கர்ப்பப்பை, கருக்குழாய், சினை முட்டைப்பை, இந்த மாதிரியான உறுப்புகள் நார்மலாக இருக்கணும். ஆண்களுக்கு வந்து விந்துப்பை, விந்து குழாய், ஆணுறுப்பு, தாம்பத்திய உறவுல இயல்பாக ஈடுபடக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டையை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பெண்கள் இயல்பாக கருமுட்டை வெளியாகணும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து விந்து இயல்பாக வெளியே வரணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சிவராமன் சார். சிவராமன் சொல்லுங்கள். சார் இப்போ இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் சார்? ஒன்று வந்து ரொம்ப எளிமையான முறை என்னென்னா, நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே நீங்கள் கீழே படுத்துக்கோங்க, மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண அலோவ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான, உலகத்தில் எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம். காம்ப்ளிகேஷனே கிடையாது. நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க, மனைவி மேலே இருந்து செக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து தூண்டுதல் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, ஆணுறுப்பு வந்து பெண்ணுறுப்பு உள்ளே இருக்குது, அங்கே தூண்டுதல் கிடைக்கும். அவங்களுடைய கிளைட்டோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பை அவங்க வந்து உங்கள் உடம்பு மேலே ரப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க, உங்கள் கைகள் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் மார்பகங்களை கைகளில் தூண்டலாம். உங்கள் வாய் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் பெண்டாகி மார்பகங்களை வாய் வச்சு நிப்புல தூண்டலாம். இந்த தூண்டுதலில் அந்த பெண்ணுக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில், அதிகபட்சம் 5 நிமிடத்தில் ஒரு பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கு மேலே எனக்கு செக்ஸே வேண்டான்ற அளவுக்கு அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் தொடர்ந்து செக்ஸ் பண்ணி நீங்கள் விந்து வெளியேற்றுற அளவுக்கு பண்ணலாம், அல்லது நீங்கள் மேலே ஏறி நீங்கள் மேலிருந்து செக்ஸ் பண்ணலாம். அதை தவிர 540 பொசிஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம். பின்பக்கமாக இருந்து நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். பல முறைகளில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். உச்சகட்டம் உங்களுக்கு வர்ற வரைக்கும் பண்ணலாம். ஸோ 2 பேரும் இப்போ உச்சகட்டம் அடைகிறீங்க. இதுக்கிடையில் நேரமே நீண்ட நேரம் ஆயிருக்கும். ஸோ உங்கள் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன்ற வார்த்தையே அங்கே காணாமல் போயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், கோயம்புத்தூர் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். குமார் சொல்லுங்கள். சார் மேரேஜ் ஆகி 8 மாதம் ஆச்சுங்க சார். இன்னும் கன்சீவ் ஆகல. சரிங்க, சொல்லுங்கள் சார். என்ன ப்ராப்ளம் சார்? 1 வருடம் பொறுத்திருக்கணுங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் 1 வருடம் பொறுத்திருந்து கருத்தரிக்கலைன்னா தான் கர்ப்பமாகலைன்னு போடணும். அல்லது உங்களுக்கு வந்து உங்கள் மனைவியினுடைய வயது 30க்கு மேலே இருந்தால் நீங்கள் 6 மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். 1 வருடம் வரை நீங்கள் கவலைப்படாமல் பொறுத்துருங்க. பெண்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருந்தால். 30 வயதுக்கு மேலான பெண்களுக்கு 6 மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கருமுட்டையை ஹெல்த்தியாக ரிலீஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அதே மாதிரி விந்து வந்து கர்ப்பப்பைக்கு வந்து, பெண்ணுறுப்புலேருந்து கர்ப்பப்பைக்கு வந்து, கர்ப்பப்பையிலேருந்து கருக்குழாயில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். இந்த கருத்தரிப்பு வந்து இந்த கருக்குழாயினுடைய இந்த பெண்டாகிற இடத்துல இருக்கும். உள்பக்கம் 2 மடங்கு கருக்குழாயும் வெளிப்பக்கம் 1 மடங்கு கருக்குழாய், இந்த சந்திக்கிற இடத்துல தான் கருவுறுதல் நடக்கும். கருவுற்ற பிறகு நகர்ந்து கர்ப்பப்பைக்கு வரும். இதுதான் ப்ராசஸ். இந்த நார்மல் ப்ராசஸ் 2 பேருக்கும் இயல்பாக இருக்கணும். அடுத்து என்ன பிரச்சனை பெண்களுக்கு வரலாம்? ஓவிலேஷன் ப்ராப்ளம்ஸ்னு, கருமுட்டை வெடித்து வர்றதில் பிரச்சனை வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கள் சார். டாக்டர், உடம்பு சீட்டுக்கு போகுது டாக்டர். உடம்பு ஒரு மாதிரி மெலிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் தெரியுது? என்ன வயதாகுதுங்க சார் உங்களுக்கு? எனக்கு 22 சார். சுய இன்பம் பண்ணுறதுனால மெலியுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு யாரோட செக்ஸ் வச்சுருக்கீங்களா? செக்ஸ் இல்லை டாக்டர், செக்ஸ் யாரோடையும் வைக்கிறது இல்லை. சரி. ஆமாம், கைப்பழக்கம் இருக்கிறதுனால அப்படி இருக்கா? சுய இன்பம் பண்ணி மெலிந்த ஆளுங்க அப்படின்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. சுய இன்பம் பண்ணுறதுனால எனக்கு அது வந்துடும் இது வந்துடும் பயந்து போய் மனநோய் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த போலி மருத்துவர்களுடைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது
இவங்க எதையுமே படிச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் டாக்டர்களே இல்லை. போலி ஆட்கள் வந்து அது ஆகிடும் இது ஆகிடும், உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு வந்து ஆன்ம குறைவு வந்துடும், உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்துடும், கை கால் நடுங்கும், கன்னத்தில் கருவிலையும் வரும், கண்ணில் இப்படி ஏதாவது மிரட்டி வச்சுருவாங்க. இந்த மிரட்டலுக்கு நிறைய படித்த இளைஞர்களே பாலியாகிறாங்க. ஏன்னா நம்ம படிப்பில் இருக்க குறைபாடு அது. விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்காம உருப்போட்டு மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுற முறை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு சிந்தனையே ஒரு சிக்கலான விஷயமாயிருது. அவங்களுக்கு சிந்திக்கிறதே தெரியறதில்ல. போலி டாக்டர்கள் யார், விஞ்ஞானபூர்வமாக பேசுகிறாங்களா இல்லையா, சொல்கிற விஷயம் சயின்டிஃபிக்கானு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, மனநோயினால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. கொஞ்ச நாளில் நாங்கள் அவங்ககிட்ட ஒரு கேள்வி திரும்ப திரும்ப தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். யாராவது சுய இன்பம் பண்ணாத ஆளுங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. சுய இன்பம் பண்ணாத ஒரு ஆள் இருந்தார்னா அநேகமாக அவருக்கு தான் வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். அவருக்கு மனதில் பிரச்சனை இருக்கணும், இல்லை உடலில் பிரச்சனை இருக்கணும். ஒரு இயல்பான ஆணுக்கு செக்ஸ் உணர்வு என்பது இயல்பானது. நாம் எல்லாரும் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ தான் பிறக்கிறோம். எந்த செக்ஸ் உணர்வு இல்லாத மனிதர்களாக பிறக்கிறதில்லை. செக்ஸ் உணர்வு நமக்கு இயல்பாகவே இருக்குது. செக்ஸில் ஈடுபட்டு இனத்தை பெருக்கணும் அப்படின்றதான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இனத்திலும் அதுதான் நோக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த செக்ஸ் உணர்வே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா ஹார்மோன் குறைபாடுனால, இல்லை மூளை வளர்ச்சி இல்லாமல், எய்தர் மனதிலோ உடம்பிலோ குறைபாடு இருக்கணும். ஸோ சரி, உங்களுக்கு 13-14லேயே செக்ஸ் உணர்வு வந்துருச்சு. உங்களுக்கு அப்போ ஒரு துணை உடனே கிடச்சிட போகிறதில்ல. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் அப்படி நடந்தது. 13-14 வயதிலேயே திருமணம் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி முறை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து துணை இல்லாமல் இருக்கும்போது ஒரே ஒரு வழி இதுக்கு என்னென்னா சுயன்மம் பண்ணுறது தான். சுயன்மம் பண்ணாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இல்லை உடலில் பாதிப்பு இருக்கவங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 இயர்ஸ் ஆகும் சார். சரிங்க. நான் இயற்கையாக வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார், குழந்தை பாக்கியம். சரி. என்னோட கவுண்ட்டு செக் பண்ணேன் சார். நான் எனக்கு 4 மில்லியன் தான் சார் இருக்கு. சரிங்க. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? முதல்ல என்ன காரணத்தினால இருக்குது, ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். முதல்ல ஹார்மோன் டெஸ்ட் எடுங்க. இல்லை சார், அது எல்லாமே நார்மல் வந்துருச்சு சார். வேரிகோசீல் போன்ற பிரச்சனைகள் இருக்கான்னு பாருங்கள். சரி சார். இதெல்லாம் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சரி சார், கொஞ்ச நாள் 2-3 முறையாவது விந்து டெஸ்ட் எடுக்கணும். சரி சார். கரெக்டாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி 3 முறை விந்து டெஸ்ட் எடுத்தோம். விந்து கம்மியாக இருக்குன்னா, 4 தடவை எடுத்துட்டேன் சார் நான். அப்படியும் கம்மியாக இருந்தால் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இக்ஸி போன்ற முறைகளில் தான் நீங்கள் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து டெய்லி செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. சரி சார். நார்மலாக கருத்தரிக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. விந்து கம்மியாக இருந்தால் கூட ஒரு 4-5% நார்மலாக நீங்கள் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. சரி சார். அதில் அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் அதுதான் வைத்தியம்னு சொல்லி நிறுத்த வேண்டாம். நீங்கள் வந்து ஒழுங்கான இந்த 4 மில்லியன் 3 மில்லியன்லாம் இருக்கவங்களுக்கு எய்தர் சோதனை குழாய் குழந்தை முறை அல்லது இக்ஸி போன்ற முறையில் தான் நீங்கள் கருத்தரிக்க முடியும். ஸோ இக்ஸி என்ற முறை உங்களுக்கானது தான். இந்த முறையில் நீங்கள் கருத்தரித்து கண்டிப்பாக குழந்தை பேர் பெறலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம், பக்கத்தில் கிராமம். சொல்லுங்கள் சார். எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நீர் கட்டி இருக்கு. சரி. மேரேஜுக்கு முன்னாடியே வந்து சரியாக டேட் ஆகல. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு வச்சு தலைவிட்டுவாங்களாம். சரி. அது வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், மாத்திரை சாப்பிட்டோம், அதே மாதிரி தான் இருக்கு. சரி. அது என்ன வீட்டில் கேட்டதுக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக சார் எல்லாம் அடுக்குமா? பேயா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. அதனால தான் வந்து சரியாக டேட் ஆக மாட்டேங்குது. 4 மாதத்துக்கு வாட்டி 5 மாதத்துக்கு வாட்டி சொல்கிறாங்க. சரிங்க. அதாவது அவங்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கலாம், அல்லது நீர்க்கட்டிகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த ஹார்மோன்கள் வந்து நார்மலாக இல்லாததுனால நாம் பலமுறை சொல்கிறோம், பெண்கள் வந்து எப்படி தீட்டு வர்றாங்க அப்படின்றத இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் ஹார்மோன்களுடைய ரோல் என்ன, முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே என்ன காரணங்களாலெல்லாம் தீட்டு தள்ளியாக வரும் நான் பலமுறை சொல்கிறோம். நீங்கள் எளிமையாக இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா படங்களோடு சொல்கிறோம், எப்படி இந்த கருத்தரிப்பு நிகழுது, என்னென்ன ஹார்மோன்கள்னால குழந்தை பிறப்பு வருது,
பெண்களுக்கு ஹார்மோன் என்னென்னு இந்த படம் பாருங்கள். இப்போ படத்தில் வந்து மூளையிலேருந்து ஹைப்போதாலமஸ்லேருந்து GnRH என்ற ஹார்மோன் வருது. இதை பற்றிலாம் நமக்கு எது கிராமத்தில் எது கேள்விப்பட்டிருப்பாங்க. GnRHனா பேயின்னு நினச்சிக்குவாங்க. பிட்யூட்ரியிலேருந்து FSH என்ற LH என்ற ஹார்மோன் வருது. அந்த FSH ஹார்மோன் தான் சினை முட்டை பையிலேருந்து சினை முட்டையை வெளியே உருவாக்குது. அது வெடித்து வர்றதுக்கு LH என்ற ஹார்மோன் உதவியாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாம் தெளிவாக இருக்குது படங்களோட. இதில் குறைபாடு இருக்கலாம், இல்லை தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம், இல்லை நீர்க்கட்டிகள்னால் அதில் வர ஹார்மோன் மாற்றங்களால் தீட்டு தள்ளி வரலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு சரியான மருத்துவர்கிட்ட கூட்டு போனீங்கன்னா உங்கள் மனைவிக்கு ரெகுலராக தீட்டு வர வச்சு உங்களை குழந்தையோட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பேய் பூதம் அப்படின்னு போய் சுற்றுனீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தையும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் ஒரு முறையான மருத்துவர்கள்ட்ட இதை காட்டி சரியான சிகிச்சை எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிறைய புதிய தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.